தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் திருப்பாடல்கள் 9:10. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலம் அப்படின்னாக்கா எனக்கெல்லாம் அவர் தான் இருக்கிறாரு, ஆண்டவரை தவிர வேறு யாரும் கிடையாது. ஏன்னா கொரோனா டைமில் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்துருந்துச்சு பாருங்க. அந்த டைமில் எனக்கு ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார். வேலையுமே இருக்காது, வீட்டில் எதுவுமே இருக்காது, ஒரு பக்கம் சாப்பாடு இருக்காது. ஆனால் கரெக்ட் டைமுக்கு வீடு தேடி பால், அரிசி, பருப்பு எல்லாமே வந்து சேரும், என்னை தேடி வந்து சேரும். ஆனால் நான் செய்கிறது ஒரே ஒரு வேலை, பைபிளை எடுத்து வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்குவேன், பாடல் பாடிக்கிட்டே இருப்பேன், அவர் நன்றியால் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த நாட்களிலும் கூட எவ்வளோ பேர் இறந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கி அவருடைய கிருபையால் நான் அவருடைய வார்த்தைகளை இன்றைக்கி உங்கள்கிட்ட அறிக்கையாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னா அவர் தான் இதற்கு முக்கியமான காரணம். அவர் என்னை நேசிக்கிறதுனால, அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறபடினால மட்டுமே தான். நெருக்கப்படுகிற காலங்களில், அதாவது நமக்கு உடம்பு முடியாது இருக்கிற நேரத்திலும் கூட அவரை நோக்கி அவர் பணிகளை நாம் செய்யும்பொழுது அவர் நமக்கு கூடவே இருந்து எல்லா உதவிகளையும் செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். அதே மாதிரியே திருப்பாடல்கள் 9ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இப்போ வந்துட்டு இந்த வசனம் எனக்கு எல்லாருக்குமே ஒரு பிடித்த வசனம். யாருக்கு பிடித்த வசனம்? அவர் தேடுற பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனமாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னாக்கா அவரை தேடுற பிள்ளைங்க மனிதர்களை நம்பவே மாட்டாங்க. கண்டிப்பாக மனிதர்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் கைவிட்டு விடுவார்கள். ஆண்டவர் மட்டும்தான் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். அப்போது மனிதர்களை மேலே நம்பிக்கை வைக்கிறத பார்க்கிலும் கடவுளிடம் தஞ்சம் புகுவதே மேல் என்று நாம் திருப்பாடலில் படிக்கிறோம். அதே மாதிரி தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1வது இறை திருவசனம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாகி ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இது பாருங்க, நம்ம வந்துட்டு எதை செஞ்சாலும் அவரு நினச்சி மட்டுமே செய்யணும். ஏதாகிலும் ஒரு நல்ல தேவைகளை செய்யும் பொழுதோ, அதாவது விசேஷங்களில் எவ்வளோ இடத்துல நம்ம போகிறோம், அந்த இடத்துல தேவ பிள்ளைகள் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே நிறைவேற்றுவார்கள். அவருடைய சந்தோஷத்தை மட்டும்தான் அந்த இடத்துல வெளிப்படுத்துவார்கள். அது இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது நம்ம மிக தெளிவாக புரிந்து படிக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 4. அவனவன் தனக்கானவை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இப்போ ஒருத்தர் பாருங்க, அவனவன் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறத விட்டுட்டு, இப்போ இதில் வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்பொழுது அவனுக்குன்னு எடுத்து வைக்காமல் பிறருக்குள்ளதையும் நம்ம யோசித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அப்போ உள்ளதை பகிர்ந்து சாப்பிடும் பொழுது மட்டும்தான் அவருடைய ஆசை அங்கு நிறைவேறுகிறது, அவருடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. அதுதான் சொல்கிறாரு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது திருவசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இப்போ நிறைய பேர் சொல்கிறதுன்னா, என்னை படைத்த கடவுளே வந்தாலும் என்னால் அது அவர் பண்ண முடியாது அப்படி தான் சொல்கிறது. ஏன்னா
அப்போது அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி யார்? அப்போ அவரு கொடுத்த கண்கள், கால்கள், மூக்கு, அப்புறமா அவரு கொடுத்த உடல், நரம்பு எல்லாமே அவரு கொடுத்தது இல்லையா? அப்போ அவரால் படைக்கப்பட்ட நாம் என்னால் படைத்த கடவுளால் முடியாதுன்னு எப்படி சொல்லலாம்? சொல்லக்கூடாது அல்லவா? இந்த வார்த்தை இப்படி தானே சொல்லுது. அப்போது நம்ம இப்படி சொல்கிறது தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கிறது. இப்படி நம்ம எப்பொழுதுமே சொல்லக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இப்படி பேசவே மாட்டார்கள். கடவுளிடம் அடைக்கலம் தேடுவோருக்கும் கடவுளிடம் அடைக்கலம் தேடாதவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் அதிகமாக உண்டு. பாருங்கள், கடவுளிடம் அடைக்கலம் தேடுறவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆண்டவர் எது கொடுத்தாலும் நன்றி உணர்வோடு இருப்பார்கள். எது செய்தாலும் அவர்கள் நன்றி சொல்லுவார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நன்றியாக இருப்பார்கள். ஆனால் தேவ சித்தம் தேடாத பிள்ளைகள், அதாவது இறை அன்பில் இல்லாத பிள்ளைகள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? எதை கொடுத்தாலும் நன்றி உணர்வு இல்லாமல் அவர்களை சபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட போய் குழந்தை பாக்கியம் கேட்பாங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு குழந்தை அவங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயையோ, பொண்ணு பிறந்துருச்சே, பையன் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இறைப்பிள்ளைகள் அந்த மாதிரி கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. எந்த குழந்தை ஆண்டவர் கொடுத்தாலும் அதை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அன்போடு தாழ்மையோடும் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். அதனால் ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதுமே நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் ஆண்டவருக்குள்ள பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் என்னோடு இப்பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அனைத்திற்கும் ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த மாலை வேளையிலே நான் ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். அப்பா தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு உடைமைகளும் உம்முடையது ஆண்டவரே. பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்குள்ளும் நாங்கள் நீர் கொடுத்தவற்றை நினைத்து உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ வரம் தர உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு கூட இரும் சுவாமி. உம்முடைய அன்பு இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. அன்பு சகலத்தையும் பொறுத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களை பழித்து பேசுபவர்கள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் அவர்களை மன்னித்து ஆண்டவரே அவர்களையும் உம் பிள்ளைகளாக மாற்றும் இயேசுவே எங்கள் ஜெபத்தை அன்போடும் இரக்கத்தோடும் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.